தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி மூலயமாக உங்களோடு இறைவார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடக்க நூல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்கவிருக்கின்றோம். 10ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 32 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கிறோம் என்றால், நோவாவின் புதல்வர்கள் வழிமரபினரை ஆண்டவர் இயேசு எடுத்து காட்டுகின்றார். நோவா குடும்பங்களை இன வாரியாக, தலைமுறை வாரியாக இவர்கள் வழிவந்த மக்கள் இனங்களே வெள்ளப்பெருக்கிற்கு பின் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவுகின்றனர். ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் மழை விடாமல் பெய்து நோவா குடும்பத்தை காப்பாற்றினார். அந்த நோவா குடும்பத்தில் வந்த வழிமரபினர் தான் இன்று உலகம் எங்கும் எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் மக்கள் நோவாவின் வழிமரபினர் இருக்கின்றனர். தொடக்க நூல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 32 வரை உள்ள இறைவாக்கை நாம் சிந்திக்கின்ற பொழுது, உலகம் முழுவதும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து வந்து சினையா நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கு குடியேறுகின்றார்கள். அவர்களுடைய தொழிலாக செங்கல்லை அரைத்து சுட்டு அதை அவர்கள் வீடுகளை அமைக்கின்றார்கள் செங்கல் வழியாக. ஆனால் அவர்கள் செய்கின்ற தொழில் செங்கல் தொழிலாக இருக்கின்றது. மீண்டுமாக அவர்கள் இந்த சமவெளியை விட்டு நாம் எங்கும் செல்லக்கூடாது, ஒரே இனமாக, ஒரே மக்களாக, ஒரே கூட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கோபுரம் ஒன்றை கட்ட அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். பாபேல் கோபுரம் என்று பெயர் சூட்டி அந்த கோபுரத்தை அவர்கள் கட்டுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுடைய உள்ளங்களை அறிந்தவராய் அவர்களை பிரித்தெடுக்கின்றார். பல நாடுகளுக்கு அவர்களை அனுப்புகின்றார். பல ஊர்களுக்கு அவர்களை சிதறடிக்கின்றார். அவர்கள் தங்களுடைய தொழில்களை பல இடங்களிலும் பல நாடுகளிலும் சென்று அவர்கள் பரப்புகின்றார்கள். அந்த பாபிலோனிய கோபுரம் அவர்கள் கட்ட முடியாமல் பாதியிலேயே நிற்கின்றது. அதுபோல் பாபேல் என்று பெயர் வழங்கப்பட்டது. ஆண்டவர் அவர்களின் மொழிகளில் குழப்பத்தை உண்டாகி உலகம் முழுவதும் அவர்களை சிதற செய்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நோவா வழி வந்தவர்களில் தொடக்க நூல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை உள்ள அழைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய முதுபெரும் தந்தை ஆகிய ஆபிரகாமின் அழைப்பை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்திலிருந்தும் உன் தந்தையின் வீட்டிலிருந்தும் நான் உனக்கு காட்டும் நாட்டிற்கு செல். கடவுள் எப்படி பிரிக்கின்றார் பாருங்கள். நம்முடைய முதுபெரும் தந்தை ஆகிய ஆபிரகாமை அவருடைய வீட்டிலிருந்தும் அவருடைய தந்தையினிடமிருந்தும் தாயினிடமிருந்தும் அவரை பிரித்து எடுக்கின்றார். நான் உனக்கு காட்டுகின்ற அந்த நாட்டிற்கு செல் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நான் உன்னை பெரிய ஓர் இனமாக்குவேன் என்று ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். இரண்டாவதாக, உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன் என்று சொல்லுகின்றார். நீயே ஆசியாக விளங்குவாய் என்று சொல்லுகின்றார். உனக்கு ஆசி வழங்குவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் என்றும் அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் என்றும் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். உன் வழியாக மண்ணுலகில் மக்கள் இனங்கள் அனைத்தையும் ஆசி பெறும் என்று ஆண்டவர் இயேசு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, 6வதாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற இறை வார்த்தையானது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாழும் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் நடக்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. உன்னை சபிப்போரை நான் அவர்களையும் சபிப்பேன் என்று சொல்லுகின்றார். பல ஆசீர்வாதங்களை, ஏறக்குறைய 7 ஆசீர்வாதங்களை கொடுத்த ஆண்டவர்
6வது ஆசீர்வாதத்தில் யார் ஆபிரகாமை சபிக்கின்றார்களோ, முதுபெரும் தந்தையாகிய விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமை யார் சபிக்கின்றார்களோ அவர்கள் இனங்களை, அவர்கள் மக்கள் இனத்தை முழுவதுமாக நான் சபிப்பேன் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் எத்தனை பேரை சபிக்கின்றோம்? ஆண்டவர் பெயரால் எத்தனை பேரை நாம் சபிக்கின்றோம்? எத்தனை பேரை நாம் துன்புறுத்துகின்றோம்? எத்தனை பேரை நாம் இன்னல் இக்கட்டுகளில் தள்ளுகின்றோம்? அவற்றுக்கெல்லாம் பதில் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுப்பார். அந்த ஆசீர்வாதமும் அந்த பதிலும் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கின்ற, இந்த உலகத்திலே கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் தான். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில், ஐயோ என் பிள்ளை இப்படி போயிட்டானே, என் பொண்டாட்டி இப்படி போயிட்டானே, என் புருஷன் இப்படி போயிட்டானே என்று நாம் ஆதங்கப்படுகின்றோமே, அது எதனால் வருவது? ஆண்டவருடைய சாபத்தினால் வருவது. ஆண்டவர் இயேசுக்கு எதிராக நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் அந்த சாபம் வருகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஜெபிப்போமா? எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் என் அன்பு தெய்வமே இயேசு சாமி, நோவாவின் காலத்திலிருந்து ஆண்டவரே அவர்களுடைய தலைமுறையை நீர் இங்கு சுட்டி காட்டுகின்றேன். அந்த நோவாவின் தலைமுறையிலிருந்து ஆபிரகாமை தனியாக பிரித்தெடுத்து ஆண்டவரே பல ஆசீர்வாதங்களால் நீ நிரப்புகின்றேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ உன்னுடைய இனத்திலிருந்தும் உன்னுடைய மக்கள் இனத்திலிருந்தும் உன்னுடைய பெற்றோர்களிடமிருந்தும் நீ பிரிந்து செல், நான் காட்டுகின்ற இடத்திற்கு நீ செல், அங்கு உனக்கு பாலும் தேனும் பொழியும் நாட்டை நான் ஆசீர்வாதமாக கொடுப்பேன் என்று சொல்கின்றேன். என் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இதோ எங்களுடைய முதுபெரும் தந்தையாகிய ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்தது போல எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை மனநோக செய்யாமல் இருக்க, உமக்கு எதிராக நாங்கள் செய்யாமல், எந்த குற்றமும் குறையும் செய்யாமல் இருக்க நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரே, இந்த திருச்சிலுவையை உற்று நோக்கி இந்த திருச்சிலுவையின் முன் அமர்ந்து ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும், ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும், என்னை எல்லா நலன்களாலும் நிரப்பும் ஆண்டவரே. இந்த உலக சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவித்து ஆண்டவரே எல்லா மக்கள் இனங்களுக்கும் பேரினமாக நீர் எங்களுடைய முதுபெரும் தந்தையை ஆபிரகாமை ஆசீர்வதித்து நீர் பழுகி பெருக்கி பூமியை நிரப்ப சொன்ன அதே ஆசீர்வாதங்களால் எங்களையும் ஆசீர்வதியும் சாமி. அதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய குறைகளை நீர் போக்கி எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.